இந்த 2026ல வெளிநாட்டுக்கு போய் படிக்க போகும் ராசிகள்னா யார் யாரு? அதாவதுங்க, எப்போவுமே நம்ம உள்நாடு இல்லாமல் வெளிநாடு போகிறதுக்கு அமைப்பு ஒன்று வேணும். எப்போவுமே அதுக்கு குரு பகவான் தான். குரு பகவானுடைய தசாபுத்தி காலங்களில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா வெளிநாட்டு யோகம் ஃபஸ்ட்டு கிடைக்கும். ரெண்டாவது எடுத்திங்க அப்படின்னா, உங்களுடைய 12ஆம் இடத்துல எந்த கிரகம் தசாபுத்தி நடத்தாலும் அந்த விஷயத்துக்குள்ளே உங்களுக்கு அந்த யோகம் கிடைக்கும். அப்போ குரு பகவான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கடக ராசிக்குள்ளே இந்த வருஷம் மிடில் வரப்போகிறாரு. ஏன்னா நம்ம ஸ்கூல் அட்மிஷன் எடுத்தாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே மாதத்துக்கு மேற்கொண்டு தான் அட்மிஷன்ஸே போடுவாங்க. அப்போ அந்த படிப்பு பார்த்திங்கன்னா சிம்ம ராசி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா உங்கள் 12ஆம் வீட்டில் குரு பகவான் வராரு. அது நீர் வீடுங்க. நீர் வீட்டில் ஒரு கிரகம் தசாபுத்தி நடத்தும் காலத்திலும் கட்டாயம் உங்களுக்கு வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். அப்போ சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் ஃபாரினில் போய் படிக்கணும், வேறு ஏதாவது டிகிரிஸ் எடுக்கணும்னா கட்டாயம் உங்களுக்கு அங்கேயே படிப்பு சார்ந்த விஷயமும் கிடைக்கும். அந்த படிப்பு முடித்த கையோடு அங்கேயே பிஸ்னஸ் வாய்ப்புமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சிம்மத்துக்கு அதிகப்படியாக உண்டு. அடுத்து எடுத்திங்கன்னா விருச்சகம். இந்த விருச்சகத்துக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு நீர் ராசி தான். அப்போது குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வராரு. ஆனால் உங்கள் 12ஆம் வீடே சுக்கிர பகவான் வீடாகுது இல்லைங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அது கேது பகவானோட பார்வை இருக்குது. ஏன் ராகு கேதுக்கள் இங்கே மையப்படுத்துகிறோன்னு கேட்டிங்கன்னா, ராகு கேதுக்கள் தான் உங்களுக்கு தேர்ட் பர்சன்ஸ், அந்நியமுள்ள நபர்கள்னாவே ராகு கேதுக்கள் தான். அப்போ 4ஆம் வீட்டில் ராகு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் 4 குல கிரகம் சனி பகவான் மீன வீட்டில் இருக்குது. அப்போ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுடைய காலபுருஷ 12ஆம் இடத்துல உங்களுடைய ஹையர் ஸ்டடீஸ் இருந்து 5ஆம் இடம் தான். ஸோ அங்கே சனி பகவான் இருக்கிறனாலையும் அதிகப்படியான வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்கும் உண்டு. சரி, தனுசு ராசி. இந்த தனுசு ராசி பார்த்திங்க அப்படின்னா எப்போவுமே இவங்க நீர் ராசி தான், நெருப்பு ராசி தான். ஆனால் இவங்களுடைய இன்னொரு வீடே பார்த்திங்கன்னா மீனம்னா குரு பகவான் தான். இன்றைக்கி 8ஆம் இடத்துல உச்சமாக வரப்போகிறாரு உங்களுக்கு மிடில். ஸோ அப்போ சனி பகவான் 2க்குண்டான கிரகம் 4ஆம் இடத்துல. அப்போ இங்கே 4, 9 கனெக்டிவிட்டி 8ல் அமையுது. அதனால் உங்களுக்கும் ஹையர் ஸ்டடீஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் படிக்க போனீங்கன்னா அங்கேயே வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ராசிக்கும் அதிகப்படியாக உண்டு. யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து எடுத்திங்கன்னா கும்பம். கும்பத்திலே ராகு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீர் ராசியில் உங்கள் ராசியில் உட்கார்ந்துட்டுருக்காரு. 7.5 சனிக்காக நினைக்காதீங்க. எப்போவுமே 7.5 சனி காலத்தில் தான் பட்ட படிப்பாகட்டும், திருமண வாய்ப்பாகட்டும், வேலை விஷயமாகட்டும், குழந்தை பாக்கியம் எல்லாமே அமையிறது 7.5 சனி காலங்கள் தான். உங்களை நீங்களே முடக்கி வச்சுக்காதீங்க. உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதாலையும் அந்த 2க்குண்டான கிரகம் உங்களுக்கு 6ஆம் இடத்துல வராரு. ஸோ குரு பகவான் அமைப்பிலையும் அந்த சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் பார்வை இருக்குது. அப்போது ராசிக்குள்ள ராகு பகவான் இருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அயல்நாடு, கடல் கடந்து படிக்கக்கூடிய வாய்ப்புகள் 100 இல்லைங்க 200% இருக்குது. வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. அடுத்து எடுத்திங்கன்னா மீனம். எப்போவுமேங்க மீன ராசி தான் 12ஆம் இடம். 12ஆம் இடம் தான் தொலைதூரம் நம்மளுடைய பயணம்னு சொல்லுவோம். மீனத்தில் இருந்து உங்கள் தசாபுத்தி காலங்கள் ஒரு கிரகம் நடத்தினாலே உங்களுக்கு யோகம் உண்டு. அதுவும் மெயின் குரு பகவானே நம்ம எடுத்துக்கணும். அப்போ இந்த மீனத்தில் பார்த்திங்கன்னா சனி பகவான் இருக்கார். ஜென்ம சனி பகவான் தான் இருந்தாலும் குரு பகவான் பார்த்திங்கன்னா கடகத்துக்குள்ளே வரப்பான். அப்போ 2 நீர் ராசியோட அமைப்பில் சனி பகவானும் குரு பகவானும் 12ஆம் வீட்டில் வேறு ராகு. நெடுந்தூர பயணம், உங்களுடைய கனவுகள், உங்கள் ஆசைகள், உங்கள் லட்சியம், உங்கள் இலக்கு எல்லாமே நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குது. தயவு செஞ்சு ஃபாரின் வாய்ப்பு கிடைச்சிதுன்னா இந்த எல்லா ராசியை விட மீனராசிக்காரங்க தப்பிச்சோம் பொழைச்சோன்னு போய் உட்காந்துட்டிங்கன்னா அயல்நாட்டில் உங்கள் காட்டில் மழை தாங்க. வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. வாழ்த்துகள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இந்த சினிமா ஜோதிடம் எபிசோட் 2 இருந்தது. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்த பதிவுகள் பார்க்க நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.